பரப்பி தேவையில்லாத கெட்ட கர்மாவை இந்த மாதிரி பேசுறவங்க சம்பாதிக்கிறாங்க. இதனால கடுமையா பாதிக்கப்பட போறவங்க இந்த நட்சத்திரத்தை பத்தி எதுவுமே தெரியாம அறகுறையா ஜோதிடர்கள் ஆனவங்க தான். ஏன்னா எந்த நட்சத்திரமும் ஒருத்தரோட தலையெழுத்தை தீர்மானிக்காது. நீங்க பிறந்த நேரத்துல உங்க ராசி எந்த புள்ளியில விழுந்திருக்கோ அது உங்க நட்சத்திரம், அவ்வளவு தானே தவிர இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த கேரக்டர் இருக்கும் அதே போய் ராசியில பிறந்தவங்களுக்கு கேரக்டர் இருக்கும், அதை சொல்லலாம். பட் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் ஒருத்தரோட வாழ்க்கை, ஃபார் இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்துல உள்ள ஒரு பொண்ணை கட்டினா மாமியாருக்கு ஆகாதும்பாங்க. அந்த மாமியாருக்கு ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த மாமியார் பிறந்த போது 9 கிரகங்களும் 12 கட்டங்கள்ல உட்காந்து அந்த மாமியாரோட தலையெழுத்து அவங்க பிறந்த அன்னைக்கே டிசைட் பண்ணியிருக்கோம். அதை மருமக மாத்துறா அப்படிங்கிறத பிராக்டிக்கலா ஒத்துக்க முடியாது. ஜோதிடமே தெரிய வேண்டாம், காமன் சென்ஸ் உள்ள யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு அப்பட்டமான பொய். மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. சேம், மாமனார் பிறக்கும் போதே அவரோட விதி எவ்வளவுங்கிறத கிரகங்கள் எழுதியிருக்கும். அதை மருமகனோ மாற்ற முடியாது. கேட்டை மச்சினனுக்கு ஆகாதான். மச்சினனோட ஜாதகம் அப்ப என்ன செய்யும்? இப்போ ஒருத்தரோட ஜாதகமே மாமனார் மாமியார் மச்சினனுக்கு வேலை செஞ்சுட்டா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் யாருக்கு வேலை செய்யும்? அந்த மச்சினனே மூல நட்சத்திரமா இருந்தா, அந்த மாமியாரே ஆயில்ய நட்சத்திரமா இருந்தா, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இல்லாஜிக்கலான ஒரு விஷயங்களை பேசி தப்பான வதந்திகளை பரப்பி இந்த நட்சத்திரத்தில் உள்ள பிள்ளைங்க பையங்க பொண்ணுங்கிட்ட வாழ்க்கையை கெடுக்கிறவங்க கண்டிப்பா ஒரு தப்பான கர்மாக்குள்ள போறது நிதர்சனமான உண்மை. தயவு செஞ்சு நட்சத்திரத்தை நம்பாதீங்க. கட்டம் தான் பேசும். 9 கிரகங்களும் கட்டத்துல எங்க இருக்கு? ஆயில்யத்துல ஒரு தங்கமான பொண்ணு இருக்கலாம், மூலத்துல ஒரு தங்கமான பையன் இருக்கலாம், கேட்டையில தங்கமான பொண்ணோ பையனோ இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தை காரணம் காட்டி அந்த பொண்ணும் பையனையும் இழந்துட்டு நீங்களே போய் வேற இடத்துல விழாதீங்க. ஸோ இதை எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்.